ஓகே, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் டீம், குட் மார்னிங். நவீன் சில்வர் டாக்டர். இன்னைக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த், அதாவது டிசம்பர் 2025 நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மந்த் முடிஞ்ச உடனே நமக்கு 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ மேக்ஸிமம் இயர்ஸ்ன்றது போய்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் டேஸ் ஆகட்டும், டைம் ஆகட்டும், எதுவுமே ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு நாளுமே ஒரு நாளைக்கு 24 hours தான். அதை நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய எல்லா விஷயம் மீன்ஸ் நம்மளுடைய லைஃப் ஆகட்டும், இல்லை நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், எல்லாமே டிசைட் ஆகும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ நம்ம லைஃப் மாறணும், நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், இந்த ஒரு இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நான் ஒரு பணக்காரனாக மாறணும், இந்த மாதிரி ஏதாவது சம்திங் கோல்ஸ் இல்லை ஒரு டார்கெட் நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான இனிஷியேட்டிவ் ஆகட்டும், இல்லை மீன்ஸ் நீங்கள் தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்ல வரேன். ஓகே, உங்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்கவுங்க லைஃப்க்கு அவங்கவுங்க லைஃப் மாறணுன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எஃபோர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ உங்கள் லைஃப் மாறணுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும், நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும், உங்கள் லைஃப்க்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா, அதுதான் மேட்டர். ஓகேவா? அப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஸ்டேஜில் நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் எப்படி இருந்தாலும் மாறப்போகிறது கிடையாது. பட் வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். அதை எப்படி நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து மேக்ஸிமம் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும், எப்படி டீமை டெவலப் பண்ணணும், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டால் சீக்கிரமாக டெவலப் ஆக முடியும். ஓகேவா? பட் அந்த எஃபோர்ட்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, உங்கள் லைஃப் மாறணுமா வேணாமான்றதும் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கான வேலை என்னவோ அது ப்ராப்பராக எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் நம்ம லைஃப்க்கு நம்ம தான் எஃபோர்ட் போடணும். நான் அதை தான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டேஜே எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த பிஸ்னஸை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், கரேஜ், அதாவது அந்த தைரியம் நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். ஓகேண்ணா, அந்த கான்ஃபிடன்ஸ் மற்றவங்க கொடுப்பாங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு விஷயம் இது பண்ணால் என் லைஃப் மாறும்னு தெரியுதுன்றப்போ அதுக்கான எஃபோர்ட்டும் எல்லாமே நீங்கள் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ மற்றவங்கக்கிட்ட நீங்கள் போய் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் அதை தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? நான் போக போக பிளான் என்னன்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஓகேவா? மேக்ஸிமம் மீட்டிங் ஃபுல்லாக லிசன் பண்ணால் தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மீட்டிங்குள்ளே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணணுன்றது. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே புரிய போகிறது கிடையாது. சரியா? அதனால் ப்ராப்பராக லாஸ்ட் வர இருந்து மீட்டிங்கை லிசன் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட் திங் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் உங்கள் டீம் அதை பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ரன் பண்ணி அந்த கான்ஃபிடென்ஸ் குறையாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு நாளுமே வெஸ்டேஜில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம லைஃப் மாறுன்றது எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெவலப் ஆகிட முடியும். நான் அதை தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ½ hour நம்ம ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ½ hour நம்ம வெஸ்டேஜை பற்றி பிளான், நம்ம எப்படி இந்த மந்த்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அது ரிலேட்டடாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாருமே என்ன ஸ்க்ரீனில் லிசன் பண்ணுங்கள். என்ன ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஸ்க்ரீன் மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் நார்மலாகவே வெளியில் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம லைஃப் மாற மாட்டேங்குதுன்றதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய லைஃப் மாறலைன்னா அதுக்கான மெயின் இது நம்மளாக தான் இருப்போம். ஓகேவா? மற்றவங்க கிடையாது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். சரி, ஓகே. மொதல் விஷயம் இன்றைக்கான மீட்டிங்கில் ஈக்கோனமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈக்கோனமின்னா மேக்ஸிமம் நம்மளுடைய
பொருளாதாரம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே, அதாவது இக்கானமின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக டெவலப் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம லைஃப் மாறுதான்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இக்கானமின்றது வெளியில் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த இமேஜில் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எர்த்து ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகேவா, ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், பாப்புலேஷன் ஆகட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் நம்ம லைஃப் மாறுதான் கிடையாது. அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு டேஞ்சர், அவ்வளோதான், மற்றபடி வரணும் இல்லை. ஓகேவா, அப்போது மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய பொருளாதாரம்ன்றது அது காமனான ஒரு விஷயம். பொருளாதாரம்னா நான் சொல்லிட்டாலே இக்கானமி. ஓகேவா, அப்போது அது மாறப்போகிறது கிடையாது. அது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு டைரக்ட் செல்லிங் இருக்குன்னா அது கண்டிப்பாக டெவலப் ஆக தான் போகுது. இப்போ வெளியில் வந்து வேறு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, அப்போ அது எல்லாமே கண்டிப்பாக டெவலப் ஆக தான் போகுது. பட் ஆனால் அதனால் நமக்கு எதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்மளுடைய லைஃப்க்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, அப்போது அது வளர்றதுனால நமக்கு யூஸ் கிடையாது. பட் ஆனால் அதை நிறைய பேர் வந்து அந்த ஜாப்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு, ஓகே நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு அங்கே வேலை கிடைச்சிரும். யாரை டெவலப் பண்ணுறதுக்காக வேலைக்கு போகிறீங்க? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அப்போ நம்ம வெளியில் ஒரு வேலைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாத சம்பளத்தில், ஃபிக்ஸ்டு இன்கமில், ஃபிக்ஸ்டு டைமிங்கில் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போது இது எல்லாமே வெளியில் என்விரான்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகேவா, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவ்லிஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைவ்லிஹுட் அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். டே டு டே லைஃப்பில் இந்த இமேஜை பாருங்கள், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து வெஜிடபிள்ஸ் செல்லராக இருப்பாங்க, மீன்ஸ் வந்து காய்கறி விற்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போவாங்க, ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பாருங்கள், எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வாழ்க்கை மாறிடுச்சா? எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் வெளியில் நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகேவா, வெளியில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகிடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்க என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம பண்ணுறோமே தவிர நம்மளுடைய லைஃப்க்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜு வாங்கினாங்கன்னா நம்மளும் வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான் நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க தான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்களோட ரிலேஷன் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தோம். அது கடனே வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, ப்ராப்ளமே கிடையாது, ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும். அவங்க வீட்டில் புது டிவி வாங்குறாங்களா, நம்மளும் புது டிவி வாங்கிடணும். அது என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி. அப்போது நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து நம்ம டெவலப் ஆகக்கூடாது, அடுத்தவங்கள பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்க வளர்கிறாங்கன்னா அது அவங்களுடைய க்ரோத். அது வெளியில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா நான் சொல்லுது? அப்போது வெளியில் வந்து அது அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் பண்ணக்கூடாது, மற்றவங்கள நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ மெயின் திங் வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம யோசிக்கணும். பட் ஆனால் வெளியில் வந்து நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், இதில் கூட பாருங்கள், எல்லாமே இந்த இமேஜ்லேயே பாருங்கள், எல்லாருமே அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மூட்டை தூக்குற வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் லைஃப் மாற போகிறது கிடையாது. சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா PLFS அப்படின்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்ன சர்வேனா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அதாவது பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க, ஆவரேஜ் சேல்ரி என்னன்னு எடுக்கும்போது மேக்ஸிமம் இது கூகுளில் போட்டு தான், மேக்ஸிமம் அங்கே மேலே என்னுடைய ஃபோட்டோ கூட தெரியும் பாருங்கள், என்னுடைய பேஜில் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அபோவ் 78 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா, மீன்ஸ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 15,000, அதாவது லெஸ் தென் 15,000 ருபீஸ்க்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மந்த்லி இன்கம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, அப்போது ஒரு மாதத்துடைய இன்கம் இப்போ ஜஸ்ட் நவ் நான் சொல்ல வரேன். ஓகேவா, 2023லேருந்து 2024 வரை அவங்க வந்து இந்த சர்வே எடுக்கும்போது ஆஸ் பர் த ரிப்போர்ட் படி
மேக்ஸிமம் வந்து 15,000க்கு கீழே தான் நிறைய பேர் 80% பீப்புள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த 15,000 வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வேலையை கிடைச்ச வேலையை பண்ணிவிட்டு டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, ஏதாவது ஒரு வேலையை சேர்ந்துடலாமா. ஏன்னா காம்படிஷன் வெளியில் அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனை சமாளித்து வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஜாப், ஒரு 20,000 இன்கம், ஒரு ஆஃபர் லெட்டர் உங்கள் கையில் கிடச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் போதும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் எதுக்கு? ஒரு 20,000 இன்கம்க்கா. அதை வச்சு வாழ்க்கை மாறிடுமா? எவ்வளோ வருஷம் கஷ்டப்படணும் யோசிச்சு பாருங்கள். இன்க்ரிமெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸ்டு, எல்லாமே ஃபிக்ஸ்டு இன்கம், ஃபிக்ஸ்டு சேல்ரி, ஃபிக்ஸ்டு டைமிங், எல்லாமே. ஓகேவா? அப்போது வெளியில் நம்ம யாரோ ஒருத்தர் கீழே வேலை செய்கிறது, அதுக்கு பேர் தான் ஜாப். ஓகேவா? அடுத்தவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்கு பேர் ஜாப். ஓகேவா? அப்போது மெயின் திங் பார்த்தீங்கன்னா வெளியில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? அப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வர்றது, நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருந்தால் நம்ம லைஃப் மாறும், இல்லை வந்து நம்ம எந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணால், எந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுடைய லைஃப் மாறுன்றது எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது மெயின் திங் பார்த்திங்கன்னா ஜாப்ன்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி, நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்ம லைஃப் மாற போகிறது கிடையாது. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிற லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரு 20,000 இன்கம் வருதா, ஓகே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு 1,000 2,000 ஏற்றுறாங்கன்னா அப்பா போதும், 22,000 வரப்போகுது மாதம். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே. பட் ஆனால் அதையும் தாண்டி இன்கம் எடுக்க முடியும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு தெரியும். பட் ஆனால் மேக்ஸிமம் அது யாருமே பண்ண மாட்டாங்க வெளியில். ஓகேவா? அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னவோ அதுதான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1000 பேர்கிட்ட போய் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, ஜாப் பண்ண போகிறீங்களான்னு கேட்டால் அதில் மேக்ஸிமம் 1000 பேரில் ஒரு 50 பேர் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம். மீதி இருக்கிற எல்லாருமே வந்து ஜாப். ஏன் ஜாப்? அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. டிகிரி முடிக்கணும், வேலைக்கு போகணும், ஒரு மந்த்லி வந்து ஒரு 20,000 30,000 சேலரி கிடைச்சா போதும். அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகேவா? அவங்கள அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்போது உங்களுடைய மைண்ட் செட் உங்கள் கையில் வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த வெஸ்டேஜ்ன்ற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல இருக்கீங்க. வெஸ்டேஜ்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வெளியில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாப்க்கும் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஜாப்னா என்ன? மேக்ஸிமம் பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட், யூ கான் டிசைட் யுவர் ஜாப் ஏர்னிங்ஸ் ரிவார்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னேஷனும் உங்களுடைய இன்கமும் உங்களால் டிசைட் பண்ண முடியாது. அந்த கம்பெனியோட ஓனர் தான் டிசைட் பண்ணுவார். ஓகேவா? பட் ஆனால் இந்த சைடு பாருங்கள், பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் டிசைட் யுவர் அன்லிமிட்டெட் இன்கம் அண்ட் ரிவார்ட்ஸ். அதாவது நமக்கான ரெக்கக்னேஷன்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வெஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம், எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போடுங்க, நீங்கள் டீமை டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் இன்கம் எடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கம்பெனி லிமிட்டட் ஏதாவது வச்சுருக்காங்களா? நான் 1,00,000 தருவேன், 1,00,00,000 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு டீம் டெவலப் பண்ணி போயிட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மாதம் இன்கம் இன்க்ரிமெண்ட், மாதம் இன்க்ரிமெண்ட். நீங்கள் இப்போ 10,000 இன்கம் எடுக்கிறீங்களா, அடுத்த மாதமே 50,000 கூட ஆகலாம். அது உங்களுடைய எஃபோர்ட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரிவார்ட்ஸ்னால் ரெக்கக்னேஷன். வெஸ்டேஜில் அவார்டு ஃபங்க்ஷன், ரெக்கக்னேஷன், இதை விட வேறு என்ன வேணும்? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். வெளியில் அந்த கம்பெனி ஓனருக்கு தான் ரெக்கக்னேஷன் கிடைக்கும், ஒர்க்கர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், யூ கான் செட் யுவர் ஒர்க்கிங் டைம் அண்ட் ஹாலிடே. ஏன்னா நம்ம எப்போ வேலை செய்யணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற டைமுக்கு இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கன்னா மார்னிங் எழுந்திரிப்பாங்க, 9 o'clock கிளம்புவாங்க, ஈவினிங் 6 o'clock வருவாங்க. இந்த மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் போய்கிட்டே தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் நம்ம எப்போ ஒர்க் பண்ணணும்னு நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். அப்போ மெயின் திங் வெஸ்டேஜ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. வெஸ்டேஜில் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போ அவைலபிளோ அப்போ தான் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போது அதுவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் க்ரோத் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாஸ். ஓகேவா? அதாவது நம்மளுடைய க்ரோத், அதாவது நம்ம வந்து ஒரு 20,000 சேலரி வாங்குகிறோன்னா ஒரு 25,000 மாறணுமா வேண்டாமா, இல்லை அதே இன்கம் ஸ்டேபிள் ஆகணுன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பிஸ்னஸில் நம்மளுடைய க்ரோத் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூன்னு போட்டிருப்பாங்க. யுவர் க்ரோத் டிபெண்ட்ஸ் ஆன் யூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதாவது நம்மளுடைய க்ரோத் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ஆஃபீஸ் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இருக்காது. அந்த இப்போ ஒர்க் இருக்குன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியுமே தவிர, மேக்ஸிமம் வந்து நான் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவேன், இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் முடியுன்றது. இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமிங், அதாவது ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்சே போனாலும் நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கண்ட்ரோலே இருக்காது. பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கூட பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் வெஸ்டேஜில் யூ கேன் சூஸ் த ஒர்க் யூ லைக் டு டூ. அதாவது நம்ம எப்போ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஒர்க்கு பண்ணணும், இன்றைக்கி எவ்வளோ டைம் கொடுக்கணுன்றதும் நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். யூ கெட் ஏ வெரி ஸ்மால் சான்ஸ் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ். அதாவது நம்மளை இம்ப்ரூவ் பண்ண விட மாட்டாங்க. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர்வைசர் வேலையிலையோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கராக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். இப்போது ஒர்க்கராக இருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர், மேனேஜர், இந்த மாதிரி எப்படி நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணுன்றது எதுவுமே அவங்க யாருமே உங்களை கைட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு அதெல்லாம் யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், யூ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் தி கான்ஸ்டன்ட்லி. அதாவது இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படி வேணாலும் டெவலப் ஆகலாம். சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் தான் சொல்லுவேன், எல்லா பிஸ்னஸுமே அது இருக்குது. ஓகேவா? இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டேபிளாக நிற்க முடியும். ப்ளஸ் உங்கள் டீம் க்ரோ ஆக முடியும். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பிளான் சொல்லித்தரேன். மீன்ஸ் நெக்ஸ்ட் இந்த மந்த் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இப்போ வெஸ்டேஜ்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? வெஸ்டேஜ்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹவு த பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட் டு டூ த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் அப்படின்னு மேலே சர்ச் பண்ணியிருக்கேன் நான் கூகுளில். ஹவு த பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட் டு டூ த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணதுக்கு எனக்கு கூகுளில் கிடைச்ச ஆன்சர் பாருங்கள். பீப்புள் கேன் பெனிஃபிட்டட் பை டூயிங் வெஸ்டேஜ் த்ரூ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஆக்சிஸ் ஆஃப் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் பிஸ்னஸ் மூலிமா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பர்சனல் ப்ரொஃபஷ்னலாக நம்மளால் டெவலப் ஆக முடியும். ப்ளஸ் வந்து ரொம்ப வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நம்மளால் பை பண்ண முடியும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டைரக்ட் செல்லிங் மாடல் ஆஃபர்ஸ் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏன் த இன்கம் த்ரூ சேல்ஸ் ஆர் பில்டிங் ஏ நெட்வொர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதாவது நம்ம டீம் டெவலப் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பொட்டன்ஷியல் ஆஃப் வெஸ்டேஜ் பிஸ்னஸ், மேக்ஸிமம் வந்து சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன், டேரக்டர் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், இந்த மாதிரி பாருங்கள். ரைட் சைடில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க நமக்கு. ஓகேவா? அதுவுமே இதெல்லாமே நமக்கு பெனிஃபிட்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அப்போது வெஸ்டேஜில் 9 டைப்ஸ் ஆஃப் இன்கமும் கிடைக்குது. ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் ஆக முடியும். உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங்கள் டீம் டெவலப் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் வந்து இதுலேயே பாருங்கள், டைம் ஃப்ரீடம், பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சோஷியல் கன்சர்ன்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி. ஓகேவா? அப்போது வெஸ்டேஜ் பிஸ்னஸ்ன்றது நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம டெவலப் ஆகணும். அவ்வளோதான். ஓகேவா? மற்றவங்க வந்து எல்லா விஷயமே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்கள் டெவலப் ஆகணும்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்களும் இதில் டெவலப் ஆக முடியும். ஓகே? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போதைக்கு இந்த மந்த் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே வந்து கரெக்டாக லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் அகெயின் வந்து பிபிடி ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். முதல் விஷயம், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டீம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனுக்கு, அதாவது ஒரு பர்சனுக்குன்னு நான் சொல்ல வரல, மெயின் திங் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மாதத்துக்கு 4 வீக்ஸ், ஓகே, 1 மந்த்துக்கு 4 வீக்ஸ், கரெக்டாக? அப்போது 1 மந்த் தான் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அதை ப்ராப்பராக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எப்படி டீமை டெவலப் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். அதை ப்ராப்பராக லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? எப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு கீழே யாருமே ஜாயின் பண்ணல, யாருமே இப்போதைக்கு இல்லை, நீங்கள் நியூ ஜெனராக இருக்கீங்க, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் டீமை டெவலப் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அதை நீங்கள் லிசன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. பாருங்கள், ஹவு டு கிரியேட் ஏ ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? நான் சொல்கிறது ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். நம்ம வந்து இது வீக்லி டார்கெட்டாக பண்ண போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 வீக்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வீக் இன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு கண்டிப்பாக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்காக மட்டும்தான். இதை நீங்கள் பண்ணாலே க்ரோ ஆக முடியும். கண்டிப்பாக க்ரோ ஆக முடியும். நான் அடித்து சொல்லுவேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் என்ன வேலை செய்யணுன்னா, நான் சொல்கிறத கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். நீங்கள் மாதம் ஃபுல்லாக 4 வாரம் இருக்குது. ஓகேவா? 4 வீக்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் ஒரே ஒரு ஐடி எடுத்தால் போதும். 10 ஐடி 100 ஐடி நான் எடுக்க சொல்ல உங்களை. ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாதத்துக்கு 4 வாரம், 4 வாரத்துலேயும் ஒவ்வொரு வாரமே ஒரு வீக்குக்கு 7 நாளைக்கு ஒரு ஐடி உங்களால் போட முடியாத யோசிச்சு பாருங்கள். வீக்லி ஒரு ஐடி எடுத்தாலே நீங்கள் டெவலப் ஆக முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு ஐடின்றது ரொம்ப சின்ன விஷயமா நான் நினைக்கக்கூடாது. பட் எடுக்கிற ஐடியா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுக்கணும். அதுதான். ஓகே, ஐடினா என்ன? ஒரு பர்சன், நீங்கள் ஒரு பர்சனை இன்வைட் பண்ணி அவங்க இந்த பிஸ்னஸில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் நான் ஐடின்னு சொல்ல வரேன். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மைண்ட் தாட் வந்து இப்போதைக்கு எனக்கு கீழே யாருமே இல்லை, 0 அப்படின்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா ஓகே, பட் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மொதல் விஷயம் நான் என்ன வச்சு நான் சொல்ல பாருங்கள். இப்போ நவீன், எனக்கு கீழே யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் எஃபோர்ட் போடுறேன். ஒரே ஒரு ஐடி எடுக்கணுன்றது டார்கெட். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஐடி எனக்கு கீழே கவின்னு சொல்லி ஒரே ஒருத்தரை மட்டும்தான் இந்த வாரம் நான் எடுத்திருக்கேன். டிசம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடி எடுத்தாச்சு. அப்போது இவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டேன். அந்த 1 வீக் முடியும் போது, ஃபர்ஸ்ட் வீக் முடியும் போது, இந்த வாரம் முடியறதுக்குள்ளே நான் வந்து இவருக்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டு இவரையும் இன்விடேஷன் எப்படி பண்ணணும் எல்லா விஷயமே சொல்லி கொடுத்துட்டேன். மீட்டிங் எல்லாமே எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். அப்போது மொதல் வாரம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் 2 ஸ்டார்ட் ஆகுது. வீக் 2 ஸ்டார்ட் ஆக என்ன பண்ணணும்? திரும்பவும் ஒரு ஐடி எடுக்கணும். வாரத்துக்கு மினிமம் ஒரு ஐடி தானே. ஓகேவா? டெய்லி ஒரு ஐடி நான் எடுக்க சொல்ல. ஓகேவா? இப்போ வீக் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஐடி எடுக்கணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் ஐடி எடுக்கணும், ப்ளஸ் எனக்கு கீழே வந்தவங்களையும் ஐடி எடுக்க வைக்கணும். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக நீங்களும் ஐடி எடுக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விடுற மெம்பர்ஸையும் ஐடி எடுக்க வைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வீக் வந்து கவினை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வீக்கில் நானும் கவின் மட்டும்தான் இருக்கும். பட் செகண்ட் வீக் நான் என்ன பண்ணுறேன்னா, கவினுக்கும் அந்த விஷயம் எல்லா விஷயமே சொல்லி தந்துட்டேன். அப்போது நான் ஒரு ஐடி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நவீன், நான் வந்து சந்தியான்னு சொல்லி ஒரு ஐடி போடுறேன். ப்ளஸ் கவின் வந்து மகேஷ்னு ஒரு ஐடி போடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு ஐடி எடுத்திருக்கேன். ப்ளஸ் போன வாரம் கவின் போட்டாலே அவரை வச்சு இன்னொரு ஐடி எடுக்க வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வீக் எனக்கு கீழே 2 பேர் தான், நானும் கவினும். பட் ஆனால் 2வது வீக் முடியும் போது, 2 வாரம் முடியும் போது 4 பேர் ஆகிடுச்சா? என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து 4 பேர். ஓகேவா? இப்போ 2வது வாரம் முடிஞ்சிச்சு. பட் 2வது வாரம் முடிகிறதுக்குள்ளே இவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமே கற்றுக் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு டேவே ஒரு ஐடி எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஐடியை ரெகுலராக மீட்டிங்கில் உட்கார வச்சு பர்ச்சேஸ் எல்லாமே முடிக்க வச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அவங்களையும் ஐடிஸ் இன்வைட் பண்ண வைக்கணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 2வது வாரம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீக் 3 நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேக்ஸிமம் வந்து அதே சேம் திங் தான், சேம் ஃபாலோ அப் தான். நானும் ஒரு ஐடி எடுக்கணும். போன வாரம் எனக்கு கீழே இருந்தாங்கன்னா 4 பேர், அவங்களையும் ஒவ்வொரு ஐடி எடுக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. ஓகேவா? இப்போ நான் வந்து கோகிலான்னு சொல்லி ஒரு ஐடி போடுறேன். நெக்ஸ்ட்டு கவின் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் வந்தார் இல்லையா? அவரும் ஒரு ஐடி போடுறாரு. வாரம் ஒவ்வொரு ஐடி. ஓகேவா? அப்போ கவினை வச்சு ஒரு ஐடி, ராகுல்னு கொண்டு வந்திருக்காங்க. சந்தியா போன வாரம் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கும் எல்லா விஷயமே சொல்லி கொடுத்துட்டு அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்வைட் பண்ண சொல்லி அவங்க காவியான்னு சொல்லி ஒரு ஐடி எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மகேஷ்ன்றவர் சூர்யான்னு ஒரு ஐடி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வீக் முடியும் போது எனக்கு கீழே நானும் கவின் மட்டும்தான். 2வது வீக் முடியும் போது எனக்கு கீழே 4 பேர் ஆச்சா? அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த நவீன், கவின், அதுக்கப்புறம் சந்தியா, இவங்க எல்லாமே செகண்ட் வீக். இந்த சைடு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3rd வீக் வந்திருக்கோம். இவங்க எல்லாமே புது ஐடிஸ். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் பாருங்கள், 3rd வீக் எண்ட் ஆகும்போது எனக்கு கீழே 8 பேராக மாறிட்டாங்க. போன வாரம் செகண்ட் வீக் முடியும் போது 4 பேர், ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 பேர். இப்போ பாருங்கள், 3 வாரம் எண்ட் ஆஃப் த 3rd வீக் எனக்கு கீழே 8 பேர் வந்துட்டாங்களா? இப்போது இந்த 8 பேரையும் வச்சு நான் அடுத்த வாரத்துக்கு வேலை செய்ய வைக்கணும். என்ன பண்ண வைக்கணும்?
அதே ப்ராப்பர் மெத்தட் தான். அவங்களுக்கு எல்லா விஷயமே சொல்லிக் கொடுக்கணும், எப்படி இன்விடேஷன் பண்ணணும்னு சொல்லணும், ப்ளஸ் வந்து எப்படி ஐடிஸ் எடுக்கணும், எல்லா விஷயமே சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கும் இன்வைட் பண்ண சொல்லிக் கொடுத்துடணும். ஓகேவா? இப்போது 4th வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? 4th வீக் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3rd வீக் வந்த மெம்பர்ஸ் எல்லாரையுமே வச்சு ஒவ்வொரு ஐடி எடுக்க வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நானும் ஒரு ஐடி எடுக்கணுமா? நான் வந்து நந்தினின்னு ஒரு ஐடி போட்டிருக்கேன். கவின் ஃபர்ஸ்ட் வீக் வந்தவர், அவரும் ஜெயந்த்ன்னு ஒரு ஐடி கொண்டு வந்திருக்காங்க. சந்தியா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கமலினி கொண்டு வந்திருக்காங்க. மகேஷ் அவர் தீக்ஷான்னு ஒரு ஐடி எடுத்திருக்காரு. கோகிலா இவங்க போன வாரம் இருந்தவங்க. ஓகேவா? கோகிலா போன வாரம் வந்தாங்க. அவங்களும் ஷில்பான்னு ஒரு ஐடி எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ராகுல் போன வாரம் ஜாயின் பண்ணாங்க. 4th வீக் பார்த்திங்கன்னா கௌதம்னு ஒரு ஐடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் காவியாவும் போன வாரம் தான் ஜாயின் பண்ணாங்க. பவித்ரான்னு ஒரு ஐடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூர்யா இவரும் போன வாரம் தான் ஜாயின் பண்ணார். கீர்த்தனான்னு ஒரு ஐடி எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள், எண்ட் ஆஃப் த மந்த் 4வது வாரம் முடியும் போது 16 பேர் எனக்கு கீழே இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய டீம் டெவலப் ஆகுமா ஆகாத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக டெவலப் ஆகும். டெவலப் ஆகாமல் எங்கேயுமே போகிறது கிடையாது. நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது விஷயத்தில் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வீக் நான் கவின் மட்டும்தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். 2nd வீக் முடியும் போது எனக்கு கீழே 4 பேர். 3வது வீக் முடியும் போது 3rd வீக் முடியும் போது எனக்கு கீழே 8 பேர். அதுவே 4th வீக் எண்ட் ஆஃப் த மந்த் டிசம்பர் மந்த்குள்ளே 16 பேர். இந்த மாதிரி நீங்கள் டீமை டெவலப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஐடி தான் நான் எடுக்க சொல்கிறேன், அதிகமாக உங்களை நான் எடுக்க சொல்லலை. ஓகேவா? நான் டெய்லி ஒவ்வொரு ஐடி போட சொல்ல. இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு நீங்கள் ஒரு ஐடி எடுங்க. எடுக்கிற ஐடியா எல்லா விஷயமே அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள ஐடியா எடுக்க வைங்க. ஓகேவா? இப்போ பார்க்கலாம், வெஸ்டேஜில் இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? மொதல் விஷயம், உங்களுடைய செல்ஃப் பிவி 0 இருக்கக்கூடாது. 0 இருந்துச்சுன்னா நீங்கள் டெவலப் ஆக முடியாது. அதை மெயினாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் செல்ஃப் பிவி 0ன்றப்போ நீங்கள் பர்ச்சேஸே பண்ணலை, கம்ப்ளீட் பண்ணலன்றப்போ எப்படி நீங்கள் டெவலப் ஆவீங்க, அதை முதல்ல யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங், ரெகுலர் 1 hour மீட்டிங்ஸ் கம்பல்சரி வந்து மீட்டிங்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கீழே வரவங்க நீங்கள் ஒவ்வொரு நாளுமே எடுக்கிற ஐடிஸை ரெகுலராக மீட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு அவங்களையும் மீட்டிங்கில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போது மீட்டிங்ஸ்ன்றது ரொம்ப, இந்த பிஸ்னஸில் நம்ம லேர்ன் பண்ணணும், எல்லா விஷயமே கற்றுக்கணும், நம்ம டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து மீட்டிங்ஸ்ன்றது பார்க்க வச்சாதான் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்வைட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு ஒரு ஐடி எடுங்க போதும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 4 வாரமும் நீங்கள் 4 ஐடி போடுறீங்க. ப்ளஸ் ஒவ்வொரு வாரமும் எடுக்கிற ஐடிஸை, அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா அந்த ஒருத்தரை வச்சு இன்னொரு ஐடி நீங்கள் எடுக்கணும். நீங்களும் ஒரு ஐடி போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வாரம் அப்படியே டபுள் ட்ரிபிளாக மாறிடும். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்விடேஷன் பண்ணி இப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஃபஸ்ட் வீக் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப்னால் அவங்களுக்கு எல்லா விஷயமே சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு வேலையே. ஓகேவா? அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே டெவலப் ஆகிட முடியும். ஓகேவா? அப்போது நீங்கள் பண்ணணும், நீங்கள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்துங்க. இது உங்களுடைய டீம் அந்த மாதிரி. ஓகேவா? அப்போது இந்த மெத்தடை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கும் மேக்ஸிமம் இதை பாருங்கள், கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா மேக்ஸிமம் நீங்கள் சேஃபாக இருந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ஜாப்ன்றது தான் கம்ஃபர்ட் ஜோன். க்ரோத் ஜோன்னா சேலஞ்சஸ். வெஸ்டேஜில் சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து டீமை டெவலப் பண்ணுறதுல, அவங்ககிட்ட பேசல, இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அது எல்லாமே ஃபேஸ் பண்ண. க்ரோத் ஜோன்னா என்ன, நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு ஒரு ஐடி எடுத்தால் போதும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ஒரு நல்ல இன்கம்குள்ளேயும் இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல இன்கம்குள்ளே போகலாம். நீங்கள் 5% இருக்கீங்களா, மேக்ஸிமம் 8% கம்ப்ளீட் பண்ணி 12% லெவலுக்கே வந்துட முடியும் கிட்டத்தட்ட. ஓகேவா? அப்போது அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி லேர்னிங், ரொட்டீன், ரிஸ்க் அந்த மாதிரி. ஓகேவா? க்ரோத் ஜோனில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம வெஸ்டேஜ் பிஸ்னஸில் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சேலஞ்சு. லேர்னிங்கிறது வெஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் எடுக்கணும். ப்ளஸ் வந்து ப்ராக்ரஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டிங், நம்ம நினச்ச விஷயம் அச்சீவ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே, எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லாருமே என்ன மேக்ஸிமம் வந்து நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் சொன்னது இந்த மந்தில் நீங்கள் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் வந்து நீங்கள் எப்படி டீமை டெவலப் பண்ணுன்றது மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகேவா? இப்போது லெவல்ஸும் லெக் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் இது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ப்ளஸ் வந்து 100 PV பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா?
இதை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து என்னோடய ஸ்க்ரீன் மேக்ஸிமம் வந்து என்னோடய கேமரா நான் ஆன் பண்ணுறேன். எல்லாருக்குமே கேமரா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து இப்போது ஃபஸ்ட் திங் வந்து 100 PV. ஓகேவா? 100 PV பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்னோடய கேமரா கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 100 PV பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு நான் சொல்லித்தரேன். எல்லாருமே ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 100 PV பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, மொதல் விஷயம் 100 PV பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மினிமம் ஒரு 3200 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமா? ஒரு 3200 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே 100 பாயிண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 மேக்ஸிமம் கம்பெனி வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த 100 PVக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு 3200 ரூபாய் கொடுத்து ப்ராடக்ட்ஸ் 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 20 to 30% பார்த்தீங்கன்னா கம்பெனி டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இது வந்து வெளியில் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். 100 PV பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 20 to 30% வந்து கம்பெனி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா டிபி ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்குவீங்க. பட் ஆனால் எம்ஆர்பி ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆகி தான் நீங்கள் அதாவது ஒரு 4500 ருபீஸ் ஒருத்தருள்ள ப்ராடக்டை நீங்கள் வந்து 3200 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்போது இதுதான் டிஸ்கவுண்ட். 4500 ரூபாய் ப்ராடக்ட்டை நீங்கள் 3200 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்போது உங்களுடைய இது என்ன ப்ராஃபிட் எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளோ கம்பெனி டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க? 1300 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், அதாவது டிஸ்கவுண்ட். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? பட் ஆனால் வெளியில் ஆக்சுவல் ரேட் என்னவோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் வெஸ்டேஜில் பாருங்கள், ஒரு 4500 ரூபாய் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து 3200 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃப்ரீ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 10% கொடுக்குறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி 200 ருபீஸ் ஒருத்தரில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அப்போது இதுவுமே உங்களுக்கு ப்ராஃபிட்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா? இந்த சிங்கிள் 100 PV பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வவுச்சர். கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர் கொடுப்பாங்க. 4 மாதம் நீங்கள் தொடர்ந்து வந்து 100 PV ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2500 ருபீஸ் ஒருத்தரில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து 2515 ருபீஸ். அப்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 625 ரூபாய் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. 4 மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா 2500 ரூபாய். அப்போது இது எல்லாமே சிங்கிள் மந்த் ப்ராஃபிட் தான். ஓகேவா? இது 4 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அப்போது வவுச்சருக்கு, அதாவது 4 மாதத்துக்கு அப்புறம் வர்ற வவுச்சருக்கு மாதம் கம்பெனி பார்த்தீங்கன்னா 625 ரூபாய் வந்து கேல்குலேட் பண்ணிப்பாங்க. அப்போது 625 ரூபாய் ஒரு மந்த்துக்கு வவுச்சர் அமௌண்ட்டில் ஆட் ஆகும். இது ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இன்கம் வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். 100 ருபீஸ் இன்கம் அந்த ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? இன்கம். ஓகேவா? இன்கம். ஓகே, இப்போது இன்னும் அதிகமாகவே வரும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் இது. ஓகேவா? இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண பாருங்கள். மொதல் விஷயம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 1300 ரூபாய் ப்ராஃபிட்டா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன? கம்பெனி நீங்கள் 3200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதோடைய ரியல் ரேட் வந்து 4500 ரூபாய். பட் நீங்கள் பே பண்ணி வாங்குறது 3200 ரூபாய். அப்போ உங்களுக்கான ப்ராஃபிட் 1300 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ப்ராடக்ட் 200 ரூபாய்க்கு கிடைக்குது. ப்ளஸ் வவுச்சர் 625 ப்ளஸ் 100. இது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் கம்பெனி கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 3200 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இது எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 2225 ரூபாய் கிட்ட வரும். 25. அப்போது இது ப்ராஃபிட் அமௌண்ட்டு. ஓகேவா? 2225ன்றது இது எல்லாமே கம்பெனி சிங்கிள் மந்தில் நமக்கு கொடுத்துருக்குற இந்த ப்ராஃபிட். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கம்பெனி நமக்கே ரிட்டன் வந்து இவ்வளோ அமௌண்ட் ரிட்டன் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ ப்ராடக்டில், வவுச்சரில், இன்கம் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே நமக்கே ரிட்டன் வந்துடுது. அப்போ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா
ரூ. 975 வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதுவுமே ப்ராஃபிட் தான். இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் கையில் வருதுல்ல, ப்ராடக்ட் வந்து கம்பெனிக்கே விட்டுறீங்களா? கிடையாதுல்ல. அப்போது இது எல்லாமே கம்பெனி ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பே பண்ணுறீங்க, பட் ரிட்டர்ன் உங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிருது. இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கீங்க. அப்போ கம்பெனி பார்த்தீங்கன்னா 60% வந்து கம்பெனி வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்களே தவிர நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா எதுவுமே லாஸ் கிடையாது. 60% வந்து ப்ராஃபிட் கம்பெனி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அப்போது இதுதான் 100 PE பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்றது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாருக்காவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து 100 PE கன்சிஸ்டன்சின்றது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்களும் 100 PE கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமாக க்ரோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100 PE ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? 100 PE பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று, உங்கள் லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேவா? லெவல் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட லெவல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் இப்போ நான் சொன்னல, ஹவு டு கிரியேட் ஏ ஸ்ட்ராங் டீம். ஒரு வாரத்துக்கு ஒரு ஐடி எடுத்தால் போதும். அப்போது அந்த ஐடி எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் 100 PE பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே வர்றவங்கள 100 PE பண்ண வைக்க முடியும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல பண்ணணும். இப்போ நான் பண்ணால் தான் என் டீம் பண்ணும். அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நிறைய பேர் வந்து நேற்று டே 1 பிஸ்னஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் வந்து 100 PE கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லையுமே பார்த்தீங்கன்னா புது டேரக்டர் வந்திருக்காங்க. ஓகேவா? மேபி நான் ஷோ பண்ணுறேங்க. மேக்ஸிமம் வந்து நியூ டேரக்டர் வந்து வந்திருக்காங்க நம்ம டீமில். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களாலையுமே அந்த ஒரு லெவல்ன்றது அச்சீவ் பண்ண முடியும். இவங்க தான் ஸ்ரீநாத் இந்துன்னு சொல்லி மேக்ஸிமம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் போன மந்த் என்னுடைய டீமில் இவங்க தான் வந்து பிரான்ஸ் டேரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் சேம் டார்கெட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய க்ரோத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மொதல் விஷயம் நீங்கள் 100 PE ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டீம் எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அகெயின் நான் என்னுடைய கேமரா ஆன் பண்ணுறேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து லெவல்ஸை பற்றியும் ப்ளஸ் வந்து எப்படி டீம் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? மொதல் விஷயம், நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% லெவல் வந்து கம்பெனியே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? 5%னா டிஸ்ட்ரிபியூட்டர்னு அர்த்தம். டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நியூ ஜெனர்னால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற லெவலில் இருப்பீங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 8%. 8%னா நீங்கள் வந்து 300 பாயிண்ட்ஸ் காட்டுறீங்கன்னா, அதாவது இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். 300 PV காட்டுறீங்க. பிவின்னு போட்டிருக்க. பிவின்னா பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த லெவலுக்கு வரணும்னா 300 PV காட்டுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எல்லாருமே உங்களுடைய ஃபோக்கஸ் மொதல் விஷயம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐடிஸ் எடுத்து இந்த பிவிக்கு எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதாவது 5%ல் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நான் 8% லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இது பிளான். அதாவது நீங்கள் எல்லாருமே இங்கே நெக்ஸ்ட் லெவல் குவாலிஃபை பண்ணணும். அப்போது என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 5%ல் இருக்கீங்க நியூ ஜெனர்னா 8%க்கு 300 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 12% லெவல் அச்சீவ் பண்ணுன்னா நீங்கள் 2400 PV எடுத்துகிட்டு வரீங்கன்னா 2400 PVனா 2400 PVக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் 100 PVக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் டீம் டெவலப் பண்ணுவீங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வரும்ல, அதை வச்சு தான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய 12% லெவலுக்கு 2400 பாயிண்ட்ஸ் நீங்கள் காட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டேரக்டர். பிரான்ஸ் டேரக்டர் லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2001 PV நீங்கள் சிங்கிள் மந்தில் கொண்டு வரீங்க. சிங்கிள் மந்தில் இது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். பட் ஆனால் பிரான்ஸ் எடுக்கு 2001 PV கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் மந்தில் வந்து இப்போது நான் பேனர் காட்டினேன் இல்லையா ஸ்ரீநாத் இந்துன்னு சொல்லி அவங்க காட்டுற மாதிரி 2001 PV நீங்கள் காட்டுறீங்கன்னா நீங்களும் பிரான்ஸ் டேரக்டர் அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மந்த் எல்லாருமே இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதாவது 5ல் இருக்கவங்க இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 8% ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன்னா 12% லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த PV எடுத்துகிட்டு வந்திருக்கு எல்லாருமே எஃபோர்ட் போடுங்க. நான் சொன்னேன்ல வாரத்துக்கு ஒரு ஐடி எடுத்தால் போதும்னு சொல்லி. ஓகேவா? அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்தில் நீங்கள் பிரான்ஸ் டேரக்டர்ன்ற ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா?
நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் டைரக்டர். ஓகேவா, இதில் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, சில்வர் டைரக்டர் லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்கம் ஆவரேஜாக வந்து ஒரு 15K to 30K வரைக்கும் உங்களால் இன்கம் எடுக்க முடியும். அதாவது சில்வர் டைரக்டர் லெவல், அதாவது பிரான்ஸ் டைரக்டருக்கு அப்புறம் சில்வர் டைரக்டர் லெவல். இந்த லெவலில் நீங்கள் வந்து ஒரு 15,000 30,000 வரை இன்கம் எடுக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட் கொடுப்பாங்க கம்பெனி. ஃபாரின் ட்ரிப் எல்லாமே கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ராவல் ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு டைரக்டர். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு டைரக்டர் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட இன்கம் ஆவரேஜாக வந்து ஹையஸ்ட் இன்கம் வந்து நீங்கள் ஒரு 50,000 50K வரைக்கும் உங்களால் வந்து கோல்டு டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு லெவல். செகண்ட் லெவல் 8%, மூணாவது லெவல் 12%, ஃபோர்த் லெவல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, நெக்ஸ்ட்டு சில்வரு, நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு டைரக்டர் லெவல். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு இன்கம் எடுக்க முடியும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர். ஓகேவா, ஸ்டார் டைரக்டர் லெவல் இருக்குது. ஸ்டார் டைரக்டர் லெவலில் உங்களால் வந்து ஆவரேஜாக ஒரு 70,000 கிட்ட உங்களால் இன்கம் எடுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 8th ஒன் டைமண்ட் டைரக்டர். டைமண்ட் டைரக்டரில் உங்களால் 1,00,000 இன்கம் எடுக்க முடியும். ஓகேவா, இந்த லெவல்ஸ் மட்டும் போதும். ஓகேவா, இதை மட்டும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் 2026 டிசம்பருக்குள்ளே இந்த லெவல் அச்சீவ் பண்ணணும். டைமண்ட் டைரக்டர் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நீங்கள் பிரான்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த 2 லெவலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது 8%, 12%. 8%க்கு 300 PV டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போது நான் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த மந்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 100 PV பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு ஐடி போட போகிறீங்க, டீமை டெவலப் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் அவங்களுக்கு எல்லா விஷயமே கற்றுக் கொடுக்க போகிறீங்க, ப்ளஸ் அவங்களையும் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பிளான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சீக்கிரமாக வந்து டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு இன்கம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. பட் ஆனால் வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம நினச்ச ஒரு இன்கம்ன்றது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ அதை ப்ராப்பராக எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதை விட உங்கள் அப்ளைன்கிட்ட என்ன பண்ணணுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். வெஸ்டேஜில் உங்கள் லைஃப் மாறும். வெஸ்டேஜில் நிறைய பேர் இன்கம் எடுக்கிறாங்க, மாதம் இன்கம் வரும். ஓகேவா, இன்னொன்று நீங்கள் டெவலப் ஆகணுன்னா வெஸ்டேஜ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஓகேவா, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுன்ற லெவலுக்கு தான் இருக்கணும் நீங்கள். ஓகேவா, அப்போது நீங்கள் வேறு ஆப்ஷன் வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, எல்லாருக்குமே ஒவ்வொரு வருஷமே டேர்னிங் பாயிண்ட்ன்றது இருக்கும். இந்த மந்த்து நான் வந்து வெஸ்டேஜ் பிஸ்னஸில் க்ரோ ஆகிட்டேன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக வரும். மேபி அடுத்த வருஷம் கூட உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையல. டேர்னிங் பாயிண்ட் என்ன, உங்கள் லைஃப் மாறிடுச்சு, என் லைஃப் மாறப்போகுது, அதுதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது உங்கள் லைஃப் எப்போ செட்டில் ஆக போகுதுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒர்க் பண்ணுங்கள், இப்போலேருந்தே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, நான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா 100% நம்மளால் பக்காவாக ஒர்க் பண்ண முடியும். நம்ம நினச்ச அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா, மேக்ஸிமம் யாருமே வந்து பீப்புள், அதாவது மக்கள் வந்து இப்போ உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன சக்ஸஸ் பண்ணாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உசைன் போல்ட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்லே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரன்னர் அவர் தான். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பார். பட் ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அவர் பண்ண அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவர் பேக்ரவுண்டில் என்ன எஃபோர்ட் போட்டாருன்றது யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். பேக்ரவுண்டில் எஃபோர்ட் என்ன போட போகிறீங்க, வெஸ்டேஜில் ஒரு டீம் டெவலப் பண்ண போகிறீங்க, பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் பல பேருடைய லைஃப்பை மாற்ற போகிறீங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்துட்டாங்கனாலே நீங்கள் ஒன்ஸ் ஒரு டேரக்டர் லெவல் வந்துட்டிங்கன்னா வெஸ்டேஜில் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் ஆகும். ஓகேவா, உங்கள் லைஃப் மாறணுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், உங்களுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் பாருங்கள். நேற்று நான் போட்ட பேனர் இது. ஓகேவா, நேற்று நான் வந்து என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ்ன்றது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
ஃபஸ்ட்டு டேவே என்னுடைய இது இப்போ பாருங்கள் மை பிவி 100 இருக்கும், குரூப் பிவி பார்த்தீங்கன்னா 200, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்னோ வந்து 500க்கு மேலே 600க்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா, நியர்பை 1000 வந்துருச்சு. இது நேற்று போட்ட பேனர் நான் காட்டுறேன். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன். அப்போ உங்கள் செல்ஃப் பர்ச்சேஸ் 0ல் இருக்கக்கூடாதுல்ல. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நிமிஷம், இந்த இமேஜ் பாருங்கள். ஓகேவா, இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு லயன் வந்து ஒரு டீர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டியர்னு சொல்லுவாங்க, மீன்ஸ் டீர்னா இது மான். ஓகேவா, மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு லைன் வந்து அந்த மானை வந்து வேட்டையாட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து ஹண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹண்டிங்னு சொல்லுவாங்க, வேட்டையாடுற பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ மேக்ஸிமம் வந்து எப்பயுமே வந்து லயன் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடும், மானும் அதுக்கு ஈக்குவலாக ஓடும். பட் ஆனால் வந்து சிங்கம் மீன்ஸ் லயன்கிட்டேருந்து நிறைய வாட்டி வந்து மான் வந்து தப்பிச்சிடும். ஏன், மேக்ஸிமம் வந்து சிங்கத்துக்கு ஒரே ஆப்ஷன் மான் கிடையாது, அதுக்கு அதோடைய வேலை என்ன, அதை ஹண்ட் பண்ணி சாப்பிடணும், அவ்வளோதான், கில் பண்ணி சாப்பிடணும். பட் ஆனால் வந்து ஒரு மான், அந்த மான் தப்பிச்சிருச்சுன்னா இன்னொரு மான் இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமலை பார்த்துட்டு போயிடும். யார், சிங்கம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போது மானை வந்து சிங்கம் துரத்துதுன்னா மேக்ஸிமம் வந்து மான் வந்து அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு தான் பார்க்குமே தவிர மாட்டணும்னு பார்க்காது. அப்போது சிங்கத்துக்கு அந்த மான் மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாதா? கண்டிப்பாக நிறைய மான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, வேறு அனிமல் இருக்கும். அதனால சிங்கத்துக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ன்றது நம்மக்கிட்ட கிடையாது. நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் வந்து லயன் மாதிரி, அதாவது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜாப் இல்லைன்னா அந்த ஜாப், இந்த ஜாபில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலையா அந்த கம்பெனிக்கு போடலாம், அந்த கம்பெனியை விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு போடலாம், அந்த மாதிரி தாவிட்டே இருப்பாங்களே தவிர மான் மாதிரி ஒரே ஆப்ஷன், உயிரை காப்பாற்றிக்கணும் நம்ம ஓடணுன்ற மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. அதாவது மான் மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் லயன் வந்து அதோடைய கேரக்டரை பற்றி நான் பேச வரல. நான் என்ன சொன்னாங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். லயன் மாதிரி ஒரு மான் இல்லைன்னா இன்னொரு மான் அப்படின்னு பார்த்துட்டு போகாமல் மான் மாதிரி உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஓடணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் வெஸ்டேஜ்ன்றது ஒரே ஆப்ஷன் நமக்குன்ற மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக்க முடியும், நீங்கள் சக்ஸஸும் பண்ண முடியும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல லெவல் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் கார் வாங்கணும், வீடு கட்டணும், அவார்டு வாங்கணும், லேக்ஸில் இன்கம் எடுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷன் வெஸ்டேஜ். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஓகேவா, அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ மட்டும்தான் டெவலப் ஆகுது. எல்லா இடத்துலையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ வந்துருச்சு. பட் ஆனால் வெஸ்டேஜில் வர முடியாது. நான் அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா, வெஸ்டேஜ்ன்றது நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் க்ரோ ஆகிட முடியும். இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா உங்ககிட்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அதை வெஸ்டேஜில் காட்டுங்க. நான் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் வெளியில் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் மேட்டர். வெளியில் ஒரு ஜாப் வாங்கணுன்னா அவ்வளோ ஸ்கில்ஸ் தேவைப்படும். பட் ஆனால் வெஸ்டேஜில் அது எதுவுமே தேவை கிடையாது. எஃபோர்ட், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ளைன் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி வெஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் அதை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அதனால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள், டீமை டெவலப் பண்ணுங்கள். டீம் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேவா, நீங்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட போகிறீங்க. அப்போது அந்த கொஞ்ச நாளுமே ரொம்ப சின்சியராக சீரியஸாக இந்த பிஸ்னஸில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மேலே வர முடியும். ஓகேவா, நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வெஸ்டேஜ் பண்ணுறாங்களா, அவங்க பண்ணுறாங்களா, இவங்க பண்ணுறாங்களா, அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிறதுனால தான் நீங்கள் டெவலப் ஆகாமல் இருக்கீங்க. ஓகேவா, ஏன்னா வெளியில் மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கும். பட் நீங்கள் ஸ்பெஷலாக வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன், வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் அவங்க எப்படி டெவலப் பண்ணாங்களோ அதை தான் நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க சொல்கிறேன். ஆல்ரெடி டெவலப் பண்ணவங்க பண்ணுற விஷயத்த நம்மளும் பண்ணிடலாம்ல. பட் ஆனால் நம்மளாக தேடி கண்டுபிடிச்சி நம்மளாக பண்ணணும், புதுசாக ஆரம்பிக்கணும் தான் கஷ்டம். வெளியில் போய் உங்களால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவன் மட்டும்தான் மேக்ஸிமம் அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிக்க முடியும். எவ்வளோ பேர் வந்து ஜாபில் இன்கம் எடுக்கிறாங்க. இப்போ கூட நான் ஒரு ரேஷியோ காட்டினேனே,
அதுதான் சொல்கிறேனே, எல்லாருமே வந்து வெளியில் வந்து 10,000 20,000 30,000 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெஸ்டேஜில் தான் லட்சமாக இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே லேக்ஸில் இன்கம் வாங்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியே வெஸ்டேஜ் தான். இப்போ பாருங்கள், January 4 அவார்டு ஃபங்க்ஷன் வருது. இப்போ நான் அவார்டு வாங்க போகிறேன், அடுத்த வருஷம் அவார்டு வாங்குறேன். அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் 4ஆம் தேதி அவார்டு. அப்போது ஸ்டார்டிங் இயரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அச்சீவ்மெண்ட், அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். நம்ம டீமுமே 2 பேர் அவார்டு வாங்க போகிறாங்க. அப்போ அதுதான் அச்சீவ்மெண்ட். அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், எல்லாருமே டெவலப் ஆக முடியும், எல்லாருக்குமே அந்த ரெக்கக்னிஷன் கம்பெனி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியா? அதுதான் மேட்டர். ஓகேவா? அப்போது முதல்ல பிஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயமே கற்றுக்கோங்க. நீங்கள் ரெடியாக இருங்க. வெஸ்டேஜ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரெகுலராக மீட்டிங் வாங்க. இன்னொன்று 8 o'clock மீட்டிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர முடியுமோ வாங்க. ப்ளஸ் உங்கள் டீமையும் நீங்கள் கற்றுக்கிற எல்லா விஷயமே, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே உங்கள் டீமுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வரீங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிட முடியும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது எனக்கு செட் ஆகலை, இது எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை விட ஈஸியான பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்த்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டீம் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மந்த் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து இந்த மந்த் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணி நல்ல இன்கம்குள்ளே வரணும், சீக்கிரமாக நெக்ஸ்ட் டேரக்டர்ஸ் வரணும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த மந்த்தும் நம்ம டீமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ் வர போகிறாங்க. புஷ்பான்றவங்க பிரான்ஸ் அடிக்க போகிறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம டீமில் ஸ்ரீநாத் சில்வர் அடிக்க போகிறாரு. ப்ளஸ் இன்னும் ஜெகதீஷ் பெதர், உதய் அவங்க எல்லாருமே சில்வர் டேரக்டர் லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் கோல்டு டேரக்டர் லெவல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். அவ்வளோதான் டார்கெட், அவ்வளோதான். நீங்கள் நியூ ஜெனராக இருக்கீங்களா, 8% 12% இருக்கீங்களா, நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் தான். ஓகேவா? அப்போது நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, என்ன ஒரு 2 months 3 months எஃபோர்ட் போட்டு ஒரு டேரக்டர் லெவல் வரப்போகிறோம், அதை சின்சியராக போட சொல்கிறேன். அவ்வளோதான். வெஸ்டேஜில் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா வருஷமும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டீம் டெவலப் பண்ணணும். நான் அதை தான் சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான டீம் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு டீம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பராக இன்கம் எடுக்க முடியும். ஓகே, எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல இன்கம்குள்ளே வரணும், சீக்கிரமாக நல்ல லெவல் அச்சீவ் பண்ணணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி டார்கெட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா உங்கள் அப்ளைங்கிட்ட கேளுங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நைட் 8 o'clock மீட்டிங் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெஷல் ட்ரைனிங். நைட் 8 o'clock மீட்டிங் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ விஷுவல்.